வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்மள பல பேரும் கருவேப்பிலையை நம்மளுடைய உணவுகளில் சரியாக சேர்த்துக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கருவேப்பிலையை ஒரு சில பேர் மட்டும்தான் உணவுகள் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இனிமேல் அந்த மாதிரி இருக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளில் சேர்க்க பாருங்கள். காலையில் எழுந்ததுக்கப்புறம் 2-3 கருவேப்பிலை இலைகளை வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. இல்லைனா கருவேப்பிலை சமையலில் நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பொடி மாதிரி எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு தடவை கருவேப்பிலை சட்னி மாதிரி கூட நீங்கள் வைத்து எடுத்துக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு விட்டமின் ஏ, பி, சி, இ இதெல்லாம் கிடைக்கும். தாதுக்கல்ல இரும்பு சத்து, கால்சியம் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார் சத்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் போது நிறைய மருத்துவ நன்மைகளை கருவேப்பிலை உங்களுக்கு கொடுக்கும். அந்த நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கூந்தல் வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மற்றும் நரைமுடியை நீங்கள் தடுத்துக் கொள்வதற்குமே கருவேப்பிலை பயன்படுத்தலாங்க. ஸோ முடி உதிர்வு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் புரதச்சத்துக்கள், அந்த புரோட்டீன்ஸ் எல்லாமே நம்மளுடைய முடியினுடைய அந்த மயிர்கால்களுக்கு வரைக்கும் அடிப்பகுதி வரைக்குமே ஊட்டம் அளித்து முடி உதிர்வை தடுத்து முடியை அடர்த்தியாக கருகருவென்று வளர வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அகக்கருமைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு முடி கருமையாக இருக்கும். இப்போ நம்மளுடைய அந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முடியினுடைய இயற்கையான நிறமையான மெலனினை உற்பத்தி செஞ்சதை ஊக்குவித்து இளநரை ஏற்படுவதை தாமதப்படுத்தும். அதாவது ரொம்ப யங் ஏஜில் இளநரையெல்லாம் உங்களுக்கு வராது. இந்த பித்த நிறையெல்லாம் எதுவுமே இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நீங்கள் பெறணும்னா கருவேப்பிலை தலைக்கும் அரைத்து பூசலாம். இல்லைனா உணவுகளையுமே நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது உள்ளிருந்து ஊட்டச்சத்து தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே கிடைக்கும். பார்வை திறன் மேம்படுவதற்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருவேப்பிலையில் வளமான அளவில் விட்டமின் ஏ சத்து இருக்குது. விட்டமின் ஏ சத்து குறைபாட்டால் தான் கண் பார்வை மங்குதல், கண்கள் தொடர்பான பிரச்சனை எல்லாம் ஏற்படுதுன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ கருவேப்பிலை இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்து நமக்கு கிடைக்கும் பொழுது விழித்திரை செல்களை அது பாதுகாத்து கண் பார்வை கோளாறுகள் ஏதாவது இருந்தாலோ அல்லது மாலைக்கண் நோய் இது மாதிரிலாம் நமக்கு இருந்தாலும், மாகுலர் டீஜெனரேஷன், கண்புரை ஏற்பட்டது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் கருவேப்பிலை நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் வர்றதுக்கான காரணம், வயசாகக்கூடிய காரணம், ஜெனட்டிக் ரீசன்ஸு, ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி ஊட்டச்சத்து பற்றாக்குறை தான் கண்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முதல் முக்கிய காரணம்ன்றது தெரிந்து கொள்ளுங்கள். போதுமான அளவுக்கு கண் பார்வைக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை நம்ம அளிக்கும் போது கண் பார்வை மங்கலாக தெரியாமல் கூர்மையாக இருக்கும். இது இளைஞர்களுக்கும் முதியோர்களுக்குமே பொருந்தும். ஸோ தொடர்ந்து அனைவருமே கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும்போது பார்வை திறனை மேம்படுத்திக் கொள்ளலாம். சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதாவது பிளட் சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணணும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கருவேப்பிலை. ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய சீராக நம்ம வைத்துக் கொள்ளலாம். கருவேப்பிலை இருக்கக்கூடிய சத்துக்கள் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டி ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. கணையத்தையுமே பாதுகாக்குது. அப்போ கருவேப்பிலை கணைய செல்களை ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து பாதுகாத்து நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் அளவை நம்ம இதனால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் நம்ம அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுடலாம். ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, இப்போவே நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் தொடர்ந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து இப்போவே கருவேப்பிலையை அடிக்கடி உணவுகளில் சரிவிகித அளவில் சேர்த்து கொண்டு வாங்க. வருங்காலங்களிலும் நீரிழிவு அப்படின்ற ஒரு நோய் தாக்கமே உங்களுக்கு ஏற்படாத வண்ணம் நீங்கள் நலமோடு வாழ்வதற்கு கருவேப்பிலை துணை புரியும். செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ செரிமான கோளாறுகளை கருவேப்பிலை நீக்கிவிடும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருவேப்பிலை இருக்கக்கூடிய லேசான மலம் இழக்கக்கூடிய பண்புகள் மற்றும் நொதிகள் இது எல்லாமே செரிமான சக்தியை மேம்படுத்துது. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தும் உங்களுக்கு கருவேப்பிலை இருக்கிறதால ஸோ இது வயிற்றுப்போக்கு மற்றும் அஜீரணத்தை உங்களுக்கு சரி பண்ணுது. அதாவது அஜீரணம், வயிற்று உப்புசம், நெஞ்செரிச்சல் மற்றும் சீதபேதி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு இது ஒரு அருமருந்தாக உங்களுக்கு செயல்படும். ஸோ இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நீர் சத்து, நார் சத்து குறைவாக இருக்கிறதால தான் நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனையே ஏற்படுது. அதனால் நீங்கள் கருவேப்பிலை எடுத்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து உங்களுக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வெளி தொடர்பான எந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் எல்லாம் நலமோடு இருக்கிறதுக்கு கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கல்லீரல் பாதுகாப்பு பெறுவதற்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ லிவர் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா கருவேப்பிலை நச்சுக்களை வெளியேற்றிவிடும். கருவேப்பிலை இருக்கக்கூடிய டேனின்கள் மற்றும் கார்பசோல் அல்கலாய்டுகள் இது எல்லாமே கல்லீரலை உங்களுக்கு பாதுகாக்கும். ஸோ ஆக்சிஜன் ஏற்றத்தை தற்காப்பு
தற்காப்பு பண்ணும். கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியேற்றப்பட்டு விடும். ஸோ கல்லீரலில் நச்சுக்கள் சேருவதை கருவேப்பிலை தடுத்து அதனுடைய இயக்கத்தை சீராக பராமரிக்குது மற்றும் ஹெப்படைட்டிஸ் போன்ற பாதிப்புகள் இருந்து உங்களை பராமரிக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கல்லீரலில் நச்சு கழிவுகள் கொழுப்பு படிவுகள் இருக்காது. கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது அதையெல்லாம் அகற்றிக்கொண்டு கருவேப்பிலை வந்து கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைத்து கல்லீரலை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றி கொடுத்துவிடும். ஸோ நம்ம நலமோடு இருக்கலாம். தொடர்ந்து நீங்கள் நலம் பெறணும் அப்படின்னா கருவேப்பிலை இனிமேலாவது உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ள பாருங்கள். ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.